உங்களோட முயற்சி ஸ்தானத்தை என்ன பண்றாரு? குரு பகவான் இப்ப மே மாசம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால ரொம்ப அதிகமான பிரயாசப்படுங்க. நல்லா படிச்சு முன்னேறணுங்கிற எய்ம். ஏன்னா நீங்க எப்பயுமே ஒரு சொகுசா, சோஃபிஸ்டிகேட்டடா ஒரு நல்ல இடத்துல போய் உட்காரணும்னு விருப்பப்படுவீங்க. ரொம்ப இறங்கி போய் வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. எங்க இருந்தாலும் நம்ம தான் சிங்கமா இருக்கணும். நல்ல ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கணும்னு விரும்புவீங்க. அப்படி விரும்புறீங்கன்னா, இந்த பீரியட தயவு செய்து பயன்படுத்திக்கங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க காலகட்டத்த. அதே மாதிரி பெண்கள பொறுத்தளவுமே வந்து இந்த மே மாசம் வரைக்கும் சகல விதத்திலயும் உங்களோட சேமிப்பையும், கையிருப்பையும் அதிகப்படுத்திக்கங்க. வர்ற நாட்கள் உங்களுக்கு நிச்சயமா பிரச்சனைய தரப்போற நாட்களாக இருக்கப்போது. ஆனா பயப்பட வேண்டாங்க. எங்க இருந்தாலுமே வந்து சூரியனுக்கும், சந்திரனுக்கும் எப்பயுமே வந்து இந்த சனியால தொந்தரவு இருந்தாலும், இவர்கள் தனித்தன்மையா தான் விளங்குவாங்க. எப்பயுமே அந்த சனி பகவான் முடிச்சு வெளியில போறப்போ உங்கள ரொம்ப நன்மையாக்கிட்டு தான் போவாரு. அதனால பயப்பட வேண்டாங்க. எப்பயுமே இந்த ராசி பலன்ல நாங்க சொல்ற விஷயங்கள், உங்களோட சுய ஜாதகத்த தாண்டி எதுவும் நடக்க போறதில்ல. உங்களுக்கு இப்ப எங்கேயாவது சனி புத்தி, சனி அந்தரம், சனி இந்த மாரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தா மட்டும் தான் அட்டமத்து சனி ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு எந்த தசை வேணா இருக்கட்டும். உங்களுக்கு புத்தி சனி நடத்திட்டு இருக்காரு. நீங்க வந்து ஒரு பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பூர நட்சத்திரத்துல பிறக்கும்போது உங்களுக்கு பிறப்பு கால திசை சுக்கிர திசையா இருக்கும். அப்ப சுக்கிர திசைனா சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க அப்படின்னா, இப்ப சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சூரியன்ல சனி வந்தா தான் உங்களுக்கு அந்த கொடுமைய நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்றது நல்லா விளங்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன்.